விஜயோட ஃபர்ஸ்ட் படம். Okay. நானும் அதில் பாட்டு இருக்கு. கல்வி கண் தந்த காமராஜர் போல, தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல. வாரி கொடுத்ததில் வள்ளல் எம்ஜிஆர் போல, புரட்சி பல செய்யும் செல்விய போல. நான் வந்து 89 வந்தேன். 99 தான் என்னோட மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் ஆனது. நாமத்துக்குமார் கூட கேட்டாப்புல, Okay. ஆனா இந்த பஸ்ல நீங்க எப்படி முடிச்சீங்க அப்படின்னு கேட்டாப்புல. திருடியே எதிர்த்து திருப்பி கொடுத்து விடு காதலான்னு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு எங்கேயுமே வரல. வரல. திருடிய இதயத்தை திருப்பிக் கொடுத்து விடு காதலா, என் காதலா, என் காதலா. சினிமாவுக்கு இந்த யூத் இல்லைங்கெல்லாம் கேட்டுக்கிற விஷயம் தான், மேட்ரு தான். நமக்கு வர வேண்டியது நமக்கு என்ன கிடைக்கும் இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும். இப்போ வந்து திருப்பியும் அந்த வெறித்தனத்தோட தொடங்கிருக்கு. மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோவில் யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s பீரியடில் வந்து டாப் மோஸ்ட் ஹிட் லவ் சாங்ஸ் கொடுத்த ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து அவரோட பாட்டை வெறித்தனமாக ரசிச்சிருப்போம், அடிக்கடி கேட்போம். இன்றைக்கி வரைக்குமே வந்து 90s கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது, ஓ இந்த சாங்ஸ் எல்லாம் இவர் தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ வந்து இவர் யார், இவரோட இந்த சாங்ஸை கேட்டாலே ஓ இவரோட சாங்ஸ் தானா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கான ஒரு பர்சனை தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். எஸ், மியூசிக் டைரக்டர் பரணி சாரை தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். அவரை மீட் பண்ணி அவரோட மியூசிக் ஜேர்னி பற்றின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே. ஸோ உங்களை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஹிட்ஸ் மியூசிக் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். ஸோ லவ் சாங்ஸ் அப்படின்னாலே வந்து அதில் உங்களோட சாங்ஸ் எல்லாமே ஒரு லைனாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான ஒரு ஹால் நீங்கள். இப்போ எப்படி இருக்கீங்க சார்? இப்போ என்ன மாதிரி படங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 3 படம் கமிட் பண்ணிருக்கேன். Okay. அதுதான் வேலை போயிட்டு இருக்கு. பட் என்னன்னா நான் பண்ண லவ்னு மட்டும் சொல்ல முடியாது, Okay. கதைகள் அப்படி அமைஞ்சது. ஏன்னா காமெடி படம் தானே உங்களுக்கு. சார்லி சாப்ளின் ஆமா, காமெடி, ஆமா. சுந்தரா டிராவல்ஸ் காமெடி. ம். அதான் லவ் படம்னு மட்டும் சொல்ல முடியாது. சாங்கில் அவர்களை அதிகமாக அது பிடிச்சிருந்துச்சு பார்வண்டி கோவில். ஆமாம் சார். அதனால அது நிறைய பேர் அதை ட்ரேட் மார்க்காக வச்சு சொல்றாங்க. ஆமாம் பரணின்னா பார்வண்டி கோவில் ஃபுல் ஆல்பம் ஹிட்டு. ஆமாம். அதனால அதை வந்து பயங்கரமா சொல்றாங்க. ஓகே சார். ஸோ நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் மியூசிக்னா அவ்வளோ லவ் பண்ணி அவ்வளோ அதில் இன்வால்வ்மெண்ட்டோட வந்துட்டு நீங்கள் மியூசிக் அதை வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களோட இசை பயணம் வந்து எப்போ ஃபஸ்ட்டு தொடங்குச்சு சார்? எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ம். அப்புறம் அப்படியே படிக்கக்குள்ளேயே ஊர்ல அந்த மாதிரி ஒரு ஓகே. படிக்க முடியல, மேலும் படிக்க முடியல. அதனால வந்து சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். ம். சென்னைக்கு ஓடி வந்து வழக்கம் போல எல்லாருமே வந்து கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டுதான். ஓகே. என்னோட மியூசிக்கு நான் வந்து 89 வந்தேன். ம். 99 தான் என்னோட மியூசிக் பயணம் ஸ்டார்ட் ஆனது. ஓ 10 வருஷம் 10 போராடி வருஷம் இருக்கீங்க. போராடி இருக்கேன். அந்த 99 தான் ஃபர்ஸ்ட் படம் பெரிய என்ன பண்றேன். ஓகே. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாளைய தீர்ப்புல வந்து பாட்டு எழுதிருக்கேன். ம். நாளைய தீர்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் 92ல வந்தது. ம். அதுல வந்து பாட்டு எழுதிருக்கேன். ம். விஜயோட ஃபர்ஸ்ட் படம். ஓகே. நானும் அதுல பாட்டு எழுதிருக்கேன். ம். அது எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ள நான் சொல்ல போறேன் கேட்டுக்க அந்த ம். பாட்டு. அரசியலுக்கு அவர் வர்றாருல இப்போ, அது அந்த செகண்ட் சார் நான் எழுதிருக்கேன். அது அரசியலுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. ஓ நிறைய இன்டர்வியூல அதான் சொல்லியிருக்கேன். அந்த Okay. அந்த லிரிக்ஸ் எல்லாம். காந்தி பிறந்தது, நேரு பிறந்ததும், பேரு புகழ் பட்டு மேல உயர்ந்ததும், நெஞ்சில் இருக்குது சொல்ல துடிக்குது நீ கேளு. மண்ணில் பிறந்ததும் கொள்கை இருக்கணும், வாழ்ந்து முடிச்சதும் பேரு நிலைக்கணும், இந்த நினைப்பது என்றும் நெஞ்சோடு. கல்வி கண் தந்த காமராஜர் போல, தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல. கல்வி கண் தந்த காமராஜர் போல, தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல. வாரி கொடுத்ததில் வள்ளல் எம்ஜிஆர் போல, புரட்சி பல செய்யும் செல்விய போல, ஊரெங்கும் பேர் வாங்க அவர் போல நாமும் உழைக்கணும். ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா, அடமா புள்ள நான் சொல்ல போறேன் கேட்டுக்க. ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா அந்த பாட்டு. ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா, ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா. ஓகே. ஸோ இந்த லிரிக்ஸ் எல்லாம் அப்பயே வந்துருச்சு. ஆமா, எனக்கு அப்ப 21 வயசு. ஓ நான் அதை எழுதக்குள்ள ஓகே. அப்பயே அதை எழுதிட்டேன். அப்ப அது அரசியல் இல்லை. சினிமாவில் ஒரு உச்சகட்டம் தட்டோம்னா அரசியல் தானே அடுத்தது. ஆமா ஆமா. அதனால அதை வந்து அப்படியே அரசியலுக்கா எழுதிட்டேன். சார் அதை அப்போ ஓகே பண்ணிட்டாரு. ஓகே. இப்ப அவரு வந்து அரசியலுக்கு வர்றது இந்த பேச்செல்லாம் அடிப்படக்குள்ள அந்த லைன் நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க ஆமா. அப்பயே வந்து அரசியலுக்கு அவர் வரான்னு எழுதிட்டீங்களா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. கேக்குறாங்க. ஆமா. அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே.
ஸோ இப்போ நீங்க வந்துட்டு மியூசிக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராவது இருப்பாங்க, ஏதாவது ஒன்று இதை பார்த்தா தான் அதை நமக்கு பிடிக்க செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு மியூசிக் டைரக்டர்னா யாரு, எதை மாதிரி வரணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சென்னைக்கு வந்தீங்க? இல்ல இவங்க மாதிரி வரணும் அவங்க மாதிரி வரணும் அந்த மாதிரி கனவு இல்லை எனக்கு. நான் தனியா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு. ஓகே. ஆனா வந்து நான் சின்ன வயசா இருக்கல ஃபுல்லா இளையராஜா சார் சாங் தான் அதிகமாக Okay. கேட்டிருக்கேன். அந்த அந்த என்னோட இளம் பருவத்துல ஓகே. அவர் பாட்டை கேட்டு அந்த சாங் எல்லாம் நிறைய ரசிச்சிருக்கேன். இங்க வந்து நம்ம மியூசிக் சென்னையில வந்து மியூசிக் கத்துக்க ஆரம்பிச்சு மியூசிக்கல் தெரிய ஆரம்பிச்சோன்னா உலக மியூசிக்க கேட்க ஆரம்பிச்சேன். ஓகே. சிம்பனி, மொசாட்டு, பீத்தோவனது, இப்படி நிறைய மியூசிக் வேரியன்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். ஓகே. அப்ப எப்படி இருக்கு ஹிந்தி மியூசிக்கு, எல்லா மியூசிக்குமே கேட்பேன். கேட்டுட்டு நம்ம என்ன புதுசா ஐடியா பண்ண போறோம், ஓகே. அந்த மாதிரி ஐடியா பண்ண ஆரம்பிச்சதுதான் நம்ம பார்வைண்டு போதுமே, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும், அசந்தாடுங்காட்டுக்கு, துளி துளியா, எல்லா சாங்குமே அதுல எல்லாமே ஆல்பம் ஹிட் ஆன சாங். ஆமா. அப்படி புதுசா ஐடியா பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இன்ன வரைக்குமே அப்படிதான். ஓகே. இப்ப பண்ற படமும் அப்படிதான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் புதுசா. ஓகே. ஸோ அந்த நீங்க சொன்ன மாதிரி பார்வை ஒன்றே போதும் வந்து சரியான ஒரு ஹிட் சாங்ஸ் கொடுத்த ஒரு மூவி ஸ்டோரிஸ் எப்படி இருக்கோ, பட் அந்த சாங்ஸ் ஒவ்வொன்றுமே இப்போ வரைக்குமே பாடப்படுற ஒரு விஷயம். அதுவும் அந்த வாய்ஸ் எல்லாம் சரியான வாய்ஸ். அதுல வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு, இப்போ லவ்ல பிரேக்கப் ஆச்சுன்னா நிறைய சாங்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் நிறைய லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் இருக்கு, பட் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது சம் ஹர்ட்டிங்ஸா இருந்தா, ஏதாவது சம் பிரேக்கப் இருந்தா நான் கேட்கக்கூடிய ஒரு சாங் பாத்தீங்கன்னா அந்த திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு, வேற லெவல் சாங். ஸோ அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு? இல்ல அதான் கம்போஸ் பண்ணக்குள்ள நம்ம வந்து சில ஐடியாஸ் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஐடியா பண்ணுவோம். இன்னொன்னு கேட்சப்லாம் ஏதாவது பிடிப்போம் ஒரு பாட்டுக்கு. அந்த ஒரு சீக்வன்ஸ்னாக்கா இப்ப லவ்ங்கிறது காலங்காலமா லவ் தான், அதான் எவ்வளவு காலத்துல இருந்து இன்ன வரைக்குமே லவ் தான். அதை எப்படி புதுசா பண்றோம், எப்படி புதுசா பாட்டு எழுத போறோம் அப்படிங்கிறதுனால அதுல வந்து அந்த திருடியை எதிர்த்து திருப்பி கொடுத்து விடு காதலான்னு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு வரல. அந்த வேலை அதான் நான் இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன். நாமத்துக்குமார் கூட கேட்டாப்புல, ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாப்புல. அந்த சாங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி கேட்டாரு. அதனால அந்த திருடி இதயத்தை வந்து அதுக்குள்ள நம்ம ஒன்றி போயிட்டோம்னா அது கிடைச்சிடும் அந்த வேர்டு. இப்போ நான் நிறைய கம்போஸ் பண்ற பல்லவி இப்படி பிடிச்சிருவோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அந்த பல்லவி பிடிச்சி அப்படியே சரணம் எழுதுனா அவ்வளவு சூப்பரா செட் ஆகி உட்காந்துச்சு திருடி இதயத்தை. ஓகே. அதே மாதிரி அந்த அசைந்தாடும் காற்று ஜானகி அம்மா அதுல பாடி இருப்பாங்க. ஸோ அவங்கதான் இதுல பாடணும் அப்படின்றது உங்களோட ஆசையா இல்ல டைரக்டர்ஸ் யாராவது கேட்டாங்களா? இல்ல எனக்கு ஆசை ஜானகி அம்மா பாட வைக்கணும் அசந்தாடுங்காட்டுக்கு. ஏன்னா அந்த ஹம்மிங் கம்போஸ் பண்ணக்குள்ளேயே அவங்க தான் என் மைண்டுக்கு வந்தாங்க. அந்த ஓப்பனிங் ஒரு ஹம்மிங் ஒன்று கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஹம்மிங் அது ரொம்ப La 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 la. அவங்க அந்த ஃபினிஷிங் செம்மையா இருக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஃபினிஷிங் அப்படியே பாடினாங்க, என்ன கம்போஸ் பண்ணிருக்கோம் அப்படியே பாடினாங்க. அந்த ஹம்மிங் கம்போஸ் பண்ணக்குள்ளே அம்மா தான் பாடணும் அப்படின்னு முடிவாங்க. அது போல சூப்பரா பாடி கொடுத்தாங்க. அதையும் நிறைய சொல்லியிருக்கேன். அவங்க எப்படி வந்து பாடினாங்க, கொஞ்ச நேரத்துல பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அம்மா அவ்வளவு சூப்பரா என்னன்னா என்ன கம்போஸ் பண்ணிருக்கோம் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பாடினாங்க. உன்னிகிருஷ்ணனும் சரி, ரெண்டு பேருமே அதை சூப்பரா பாடிருப்பாங்க. நான் சொல்ல தேவையில்ல, எல்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரியும். அது மாதிரி அந்த பாட்டு வந்து. ஸோ நீங்க வந்து மியூசிக் டைரக்டரா ஆயிட்டோம், ஓகே நம்ம சினிமால வந்துட்டோம், பட் இந்த ஹீரோக்கு அவரோட படத்துல நாம மியூசிக் பண்ணணும் அப்படின்னு யாரையாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நான் பெரும்பாலும் அப்படி எப்பொழுதுமே ஹீரோங்கிறது பெரிய பெரிய ஹீரோக்கு பண்ணணுங்கிறது ஒரு கனவு இருக்கும், எல்லாருக்குமே அது இருக்கும். பட் என்னன்னா நமக்கு கிடைக்கணும்ல, அதெல்லாம் நமக்கு அது செட் ஆகணும், டைரக்டர் வந்து கரெக்டா கதை சொல்லணும். நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைச்சேன், அதெல்லாம் அந்த நேரத்துல நடக்கல. அது என்ன பண்றது, இனிமே வர்ற காலத்துல எப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உண்டு தானே ஒரு ஒரு இலக்கு. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா இந்த இலக்குக்கூட அடுத்த இலக்குக்கு போறதுக்கு தானே எல்லாருக்குமே ஒரு லட்சியம், ஒரு ஆசை எல்லாமே இருக்கும். அது மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஏன் நிறைய ஆர்டிஸ்ட் நான் பண்ணதே பாத்தீங்கன்னா பிரபன்னு, பிரபுதேவா, லாரன்ஸ், அப்புறம் அந்த பக்கம் சூர்யா, விஜயகாந்த், இப்படி பண்ண எல்லாமே ஆர்டிஸ்ட் தான். மேக்சிமம் நிறைய ஆர்டிஸ்ட் படங்கள் தான் பண்ணிருக்கேன். அதனால நமக்கு கிடைச்ச வாய்ப்பு பக்காவா அத யூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்படிதான் சொல்லணும். தமிழ் தவிர இன்னும் வேற என்னென்ன லாங்குவேஜ்ல நீங்க பண்ணிருக்கீங்க? தெலுங்கு பண்ணிருக்கேன். தெலுங்குல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாவே ஒரு ரெண்டு படம் பண்ணேன். பிரிய நேசமான ஒரு படம் பண்ணேன்.
அப்புறம் வந்து நீக்கு நாக்குன்னு ஒரு படம் பண்ணேன். ம். அந்த மாதிரி அப்புறம் வந்து நம்ம இந்த பெரியண்ணாவே அங்க வந்து பிரம்மண்ணான்னு வந்திருக்கு அங்க தெலுங்குல. அந்த நிவ்வு சூஸ்தே சாலுன்ட்டு இந்த பேர் கூட வாயில வரும். ஓகே. அப்படி அங்க ஒரு 6 படம் வந்திருக்கு தெலுங்குல. கன்னடத்துல அதே மாதிரி இந்த பார்வண்டு போயிருந்தேன். ஓகே. இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு அதான் சொல்லணும் ஒரு 40 படம் 41 படம். எனக்கு தமிழ்ல மட்டும் ஒரு 32 படம் தான். அதுலயும் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகல. 30 படம் தான். கடைசியா நீங்க வந்து மியூசிக் போட்ட படம்னா எது சார்? இப்ப நான் கடைசியா இப்ப ரீசனா வந்து அந்த ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆனது மெய்ப்படச்சைன்ட்டு ஒரு படம். ஓகே. அந்த படத்துக்கு தான் இப்ப லாஸ்டா நான் மியூசிக் பண்ணது. எதிர்பார்த்த வெற்றி அது அடையல. ஓகே. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. எவ்வரி ஃப்ரைடே வந்து ஒரு 4 படம் 5 படம் கண்டினியூ வந்துருது. என்ன பண்றது, நிறைய படம் ஓட மாட்டேங்குது. முத மாதிரி மக்களும் இப்ப வந்து சினிமா அந்த அளவுக்கு பாக்குறது இல்லைன்னா கையிலே செல்லுலே சினிமா வந்துருச்சு. அதனால படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து தியேட்டர் பக்கம் வர்றாங்க. இல்லன்னா தியேட்டர் பக்கம் எல்லாம் பெருசா வந்து கண்டுக்கல. என்ன ரிசல்ட் அதான் ஒத்த வாட்ஸ்அப்ல எல்லாமே முடிச்சிருக்காங்க, கதை முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சினிமாவா இருக்கு. இதுல ஜெயிக்கணுமே, இதுல ஜெயிக்கணும்னா அந்த அளவுக்கு அந்த கதை அந்த பாட்டு அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப ஏன்னா உலக சினிமா வந்துட்டு நம்ம கைக்குள்ள. அப்ப அவங்க எல்லாம் உலகத்தோட தானே ஒப்பிடுறாங்க எல்லா படத்தையும். இந்த படம் இப்படி எடுத்திருக்காங்கன்னா காப்பி அடிச்சாலும் கண்டுபிடிச்சு போட்டுறாங்க. அதே போல நல்ல படம் வந்தாலும் பாராட்டுறாங்க, நல்ல படம்னாலும் காரி துப்புறாங்க. அதெல்லாம் பண்ணதானே செய்யறாங்க ஆடியன்ஸ். அவங்களோட சொல்ல முடியாது, அவங்கதான் எங்களோட முதலாளி, எங்களோட எஜமான். நாங்கெல்லாம் எவ்வளவு பேர் சினிமாவில் இருக்கோம்னா மக்கள் தான். உங்களோட பாட்டு எல்லாமே வந்து இப்ப வரைக்கும் நிக்கக்கூடிய ஒரு பாடல்கள் தான். இப்போ 90ஸ்லாம் வந்து நிறைய நீங்க ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் பரணி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுல இருந்தீங்க. பட் இப்ப எதனால உங்களுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிச்சு சார்? வாய்ப்புகள்னா இடையில அதான் நான் சொல்லியிருக்கேன் அது இன்டர்வியூல. எனக்கு அந்த நேரம் வந்து ஃபர்ஸ்ட் 99ல படம் பண்ண ஆரம்பிச்சேன். 99ல இருந்து 2002 2004 2005 வரைக்குமே ஒரு பயங்கர மார்க்கெட் இருந்தது. மார்க்கெட்னா பிஸியா இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுன்னா 2007ல வந்து அப்பா தவறிட்டாரு, எங்க அப்பா தவறிட்டாரு. அப்புறம் எனக்கு ஒரு ஜாண்டிஸ் வந்துட்டு, ஜாண்டிஸ் வந்து விஜய் ஹாஸ்பிட்டல்ல தான் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தேன். அதனால நிறைய படங்கள் அந்த நேரம் இழக்க ஆரம்பிச்சேன். இந்த 2 முடியும் கொட்டி போச்சு. அதனால எல்லாம் சேர்ந்து, அது இயற்கை, நம்ம கையில எதுவும் கிடையாது. நமக்கு வர வேண்டியது நமக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப அந்த வெறித்தனமா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ண பாருங்க, அந்த வெறித்தனம் இருக்க நிறைய டியூன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்ல நல்ல படங்களுக்கு வரும். நம்மளோட ஆடியன்ஸ் என்னோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விருந்தா கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்னா அதெல்லாம் தான். ஆமா ஆமா. ஓகே. ஏன்னா எப்படியும் வந்து கண்டிப்பா அவங்கள வந்து மிகப்பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்ல யாரு ஓரளவுக்கு பெஸ்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரினா நீங்க யாரை சொல்லுவீங்க? இல்ல எல்லாருமே பெஸ்டா பண்றாங்க. அவங்கவுங்கள்ட்ட ஒரு தனித்துவம் இருக்கு. அது இல்லாம யாரும் வந்து பண்றது இல்ல. யுவனா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்டா கொடுக்குறாங்க. என்னன்னா ஒரு காலம் தாண்டி கொஞ்சம் நிக்க மாட்டேங்குது அப்படிங்கறதான் சொல்ற மாதிரி. பட் அவங்க பெஸ்டா கொடுக்கதான் செய்றாங்க. ஸோ இப்போ உங்களோட பாடல்கள் வந்து நிறைய லவ் சாங்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு காமெடி ஓரியன்டா பண்ணும். பட் அதுல இருக்கிற சாங்ஸுமே அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். ஸோ அந்த கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் டிங் அந்த சாங்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த டிங் டிங் டி வேர்ட்லாம் அதெல்லாம் எப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம்னு தோணுச்சு ஒரு பாட்டுல போயிட்டு? அது வந்து ஒரு காமெடி படம். காமெடி படம்னா அதுல லவ் தான், அதுக்குள்ள ஏதாவது ஒரு காமெடி மாதிரி இருக்கட்டும் அந்த வேர்டு அப்படிங்கிற மாதிரி. நான் சாங் பண்ணக்குள்ள இருந்து ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப அவ கண்ணை பார்த்தா பண்ணிருக்கேன், திங் தின்னா திக்கு திக்கு தின்னா அப்படி ஒரு வேர்டு வச்சிருப்பேன். இப்ப அதே போல சுந்தரா டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் 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 டிங், அட பார்த்து பேசிக்கிட்டா டிங் டிங் டிங். இந்த டிங் 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 வந்து ஒரு புதுசு கேட்கறதுக்கு. அது மாதிரி மியூசிக்லாம் பண்ணக்குள்ள ஏதாவது ஒரு புதுசு வைக்கணும், புதுசா சவுண்டிங் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப திரும்ப பார்த்து திரும்ப பேசி அந்த மாதிரி அந்த திரும்ப சவுண்டிங் சூப்பரா கேட்கறதுக்கும் பாடுறதுக்கும் நல்லா இருக்கு. அந்த மாதிரி சவுண்டிங் ஏதாவது லிரிக்ஸ்லயே ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி அது என் டேஸ்ட் அப்பல இருந்து ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பண்ற சாங் அந்த மாதிரி புதுசா நிறைய பிடிச்சிருக்கு. ஓகே. சோ சார்லி சாப்ளின் நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ அதில் வந்துட்டு பார்ட் 2 வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்களா, நீங்களே அதுக்கு வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இல்லை அந்த சான்சஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு வரணும் அப்படின்னு? இல்லை, எதுவுமே அந்த செகண்ட் பார்ட்டுங்கிறதுல ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அதுதான். திருப்பி செகண்ட் பார்ட் வந்து எதுவும் வந்து மிகப்பெரிய லெவலில் கிட் ஆன மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஏதாவது 1 2 ஏதாவது கிளிக் ஆகிருக்கும். இந்த செகண்ட் பார்ட்டுங்கிறதே வந்து
அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அந்த படத்துக்கு சார்லி சாப்ளின் பண்ணக்குள்ள டைரக்டர் வந்து வேற ஒரு மியூசிக் டேரக்டர் கமிட் பண்ணிட்டாரு. ஓகே. அதை பத்தி நான் ஒன்றும் கேட்டுக்கல. நம்ம அது அவங்கவுங்களுக்கு அந்த செட்டப்புக்கு யாரு ஃப்ரெண்டா இருக்காங்களோ வச்சுட்டு பண்றாங்க. அதனால சினிமாலெல்லாம் அந்த படம் பண்ண அந்த படம் கொடுக்கலையா அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு வெற்றி, ஒரு ஹிட்டு, பேரு பரணின்னு பேரு வெளில இருந்துச்சுன்னா, மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா யார் வேணாலும் படம் தருவாங்க. அதுதானே வந்து ஒண்ணு ஹிட் கொடுக்காம இருந்தோம்னா யாரு கொடுக்க போறாங்க? ஆமா ஆமா. நல்ல பாட்டு கொடுக்கலாம், ஆடியன்ஸே நாளைக்கு திட்டத்தானே ஆரம்பிப்பாங்க. அதனால ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். நம்ம வந்து லைன் ஆஃப் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம்னா எல்லாருமே கொடுக்கலாம். அது நம்ம பார்த்து பண்ணிக்க வேண்டியதான். எந்த படம் நமக்கு பெட்டர் அப்படின்னு பண்ணி வேண்டியது. ஸோ இந்த இப்போ ஹார்மோனியம் பெட்டி அப்படின்னு பார்த்த உடனே அந்த பழைய 90s 80sல வந்து கவுண்டமணி அந்த ஒரு காமெடியில வச்சுட்டு நின்னு கோடி வரணும் அந்த மாதிரி வரும். பட் இப்போ இதுலயே நீங்க எல்லா மியூசிக்குமே கம்போஸ் பண்ணிடுவீங்களா? இல்ல, கம்போஸ் பண்றதுக்கு எல்லாமே ஹார்மோனியம் பெட்டி தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய மியூசிக் ரேட்டு இதுல கூட வெளிநாட்டுல கூட நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க. ஓகே. இது என்னன்னா மரத்தாலே ஆனது, எந்த மெட்டாலிக் சவுண்டும் இதுக்குள்ள கிடையாது. மரத்தாலே ஒரு ரீடு ஒண்ணு இருக்கும், அந்த சவுண்டு தான். இப்ப வந்து கீபோர்டுன்னா அது எல்லாம் வேற மாதிரி சவுண்ட் ஆயிடுது. இப்ப நான் கீபோர்டு தான் வச்சு நிறைய கம்போஸ் பண்றேன், சிஸ்டம் தான். இதுல யாரும் இப்ப கம்போஸ் பண்றது இல்ல, நோட்ஸ் எழுதி பார்த்து இது யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்ப யாரும் பெருசா ஹார்மோனி பெட்டி. ஆமா, இப்போ இது நிறைய அட்வான்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்க அப்போலாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஒவ்வொரு மியூசிக்குமே வந்து கையில பண்ற மாதிரி இருக்கும் பெருசா. இப்போ எல்லாத்துக்குமே வந்து சிஸ்டமேட்டிக் வந்துருச்சு. இப்போ 90sல வந்து கொடி கட்டி பறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அதுல நீங்களும் ஒருத்தர் தான். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா டெவலப் ஆக்கிட்டே வந்தீங்க. ஸோ அதுக்கான நீங்க சினிமாக்குன்னு ஒரு கனவோட வந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சினிமால காலடி எடுத்து வச்சுட்டோம், அதுக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது ஃபுல்ஃபில் ஆயிருக்கா? இல்ல இல்ல இல்ல, இன்ன வரைக்கும் அது ஃபுல்ஃபில் ஆனது இல்ல. பட் என்னன்னா நம்ம அது கால நேரங்கள் கூடி வரணும். ஏன்னா அப்போ வந்து ஒரு ஆரோக்கியமா தான் இருந்தது அன்னைய காலகட்டம் சினிமா. இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் வேணும், அப்படிதான் அன்னைய சினிமா இருக்கு. எனக்கு இப்ப எங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரா இருந்தா நானே படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்டு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து 100 கோடி 50 கோடி வச்சிருந்தோம்னா நம்மளே படம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லாம் நமக்கு கிடையாது. அது சில மியூசிக் டேரக்டருக்கு இருக்கு. அதனால அவங்க அந்த உயரத்தை தொடுறது ஈஸியா தொட்டுறாங்க. இப்ப நம்மெல்லாம் வந்து படிப்படியா தான் போய் தொட முடியும். அது கண்டினியூவா இடையில வேற அந்த உடம்பு சொல்லாம அந்த கேப் விழுந்து அப்பா வேற இறந்துட்டாருன்னு சொன்னாங்களா, இப்ப வந்து திருப்பியும் அந்த வெறித்தனத்தோட தொடங்கியிருக்கேன். இத வந்து இயற்கை, இந்த சினிமா எப்படி என்னை எடுத்துட்டு போகுது, சினிமா என்ன எப்படி அதை அரவணைச்சுக்க போகுது அப்படிங்கிறது தான். இதுல வந்து ஏன்னா நான் தயாரா இருக்கேன், அந்த ஓடுற ஓட்டப்பந்தயத்துக்கு நான் தயாரா இருக்கேன். சினிமா நிலைக்கு ட்ரெண்டுக்கு எப்படி பண்ணணும், என்ன வேணும், எப்படி கேட்கறாங்க பசங்க, இந்த 2K கிட்ஸ் எல்லாம் எப்படி கேட்கறாங்க, அதெல்லாம் அந்த பல்ஸ் எல்லாம் பிடிச்சதான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் என்னைக்கா இருந்தாலும் இப்ப டைட்டானிக் படம் பண்ணாரு, அவருக்கு எத்தனை வயசு, உலகத்தையே போட்டி போட்டாரு. அவர் என்ன யூத்தாவை பண்ணாரு? சினிமாவுக்கு இந்த யூத் இல்லங்க எல்லாம் கேட்டுக்கல, விஷயம் தான், மேட்டர் தான். அது அவங்க என்ன வயசா வேணாலும் இருக்கட்டும். வாலி சார் எழுதினாரு, அவர் 50-60 வயசுல வந்து முக்காபில எழுதாரு, சிகப்பு கரையில் எழுதினாரு. அப்படின்னா அந்த பசங்களோட பல்ஸ் ஆடியன்ஸோட பல்ஸ் தான். இதுக்கு வந்து சினிமாவுக்கு வந்து அதெல்லாம் தேவைப்படாது. மைண்ட் ட்ரெண்டிங் என்ன விரும்புறாங்க, நம்ம அதை எப்படி கொடுக்க போறோம். இப்ப நிறைய பேரை வேடு புரியல, நிறைய பாட்டு வந்து எல்லாம் போட்டு நிறைய பேர் சொல்றது உண்டு. நான் போகல, என் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க சாங்கெல்லாம் எவ்வளவு சூப்பரா புரியுது, இப்போ உள்ள சாங்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது பாருங்க அப்படிம்பாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சினிமால வரணும் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், பணபலம் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா நம்ம ஈஸியா வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்க 89ல வந்து நான் சினிமால கால் வச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்தது 89, படம் பண்ண ஆரம்பிச்சது 99. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து சினிமால வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். அப்புறம் அந்த காலகட்டத்துல வந்து தெரியறதுன்றது பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு, யார் மூலமா வந்துச்சு சார்? இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் அதான் அந்த நாளை தீர்ப்புல வந்து பாட்டு எழுதுனேன். அது வந்து நான் வரக்குள்ளதான் எல்லா இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்கேன். நம்ம இளையராஜா வீட்டுக்கு ஒரு மாசம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப குமரேசன் அங்க ஒருத்தர் வேலை செஞ்சாரு. அவரு இளையராஜா வீட்டுல இருந்து வெளியில வர்றாரு, இளையராஜா சார் வீட்டுல இருந்து வெளியில வரக்குள்ள அந்த 1991 அவர் பின்னாடியே நான் வர்றேன். வந்தா அந்த உஸ்மான் ரோடு இருக்கு பாருங்க, அந்த இளையராஜா சார் வீட்டோட வந்தோம்னா அப்படி உஸ்மான் ரோட்ல வந்து சந்திக்கும். அங்க வந்து திரும்பி சார் அப்படின்னு அவர் கூப்பிட்டேன்னு திரும்பி பார்த்தா, அந்த மாதிரி சார் வீட்டுக்கு ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கேன் சார், எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவரு வந்து அங்கேயே வந்து என்ன துணி பண்ணுவா அப்படின்னா நோட் வச்சிருந்தேன், பாடி காட்ட சொன்னாரு. அப்புறம் அந்த ரோட்லயே தான் பாடி காட்டினேன் 2 சாங். அங்கதான் ஆடிஷன் நடந்தது எனக்கு ஃபர்ஸ்ட். ஆமா,
அப்புறம் அங்க பாடி காட்டினோன்னா அவர் வந்து என்ன சொன்னாரு, வாப்பா நான் ரொம்ப ஒல்லியா இருக்கும் பாக்குறதுக்கு, ஓகே. பாக்குறதுக்கே பாவமா இருந்திருக்கும், அதனால வாப்பா சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் ம். போய் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா, 5ஆம் தேதி வாக்குல வந்து உங்க ஏரியால இருந்து 5 பஸ் வரும், ம். அதுல ஏறி இங்க பிரசாத் டீலக்ஸ் வந்துருங்க, ம். வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம் அப்படின்னாரு. ம். அதே போல போயிட்டு வந்தேன். வந்து இங்க வந்து உள்ள நான் நுழையிறேன் பிரசாத்ல இருந்தா வாட்ச்மேன்லாம் விட மாட்டாங்க அப்பெல்லாம். ஆமா. இப்ப எல்லாம் கூட தேட்டர், இப்ப தேட்டர்லாம் நிறைய ம். மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பெரிய பெரிய ஏவிஎம்னா ஏவிஎம்குள்ள நுழையிறதே ஒரு கனவு. ஆமா. பிரசாத் டீலக்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ள நுழையிறதே ஒரு கனவு. யாரும் டப்புலாம் போக முடியாது, அந்த வாட்ச்மேன்லாம் விட மாட்டாங்க. யாராவது ஆள் தெரிஞ்சவங்க இருந்து இல்ல உள்ள இந்த மாதிரி ஆள் இருக்காங்கன்னு சொன்னாதான் அவங்க கூப்பிட்டு போவாங்க. ம். அந்த மாதிரி இங்கேயும் என்ன விடல பிரசாத் ஓகே. டீலக்ஸ்லயும். அப்புறம் நான் அந்த மாதிரி குமரேசன் பேரை சொல்லி அவர் அப்புறம் வாட்ச்மேன் சொல்லி விட்டு அவர் வந்து அழைச்சிட்டு போனாரு. ஓகே. அழைச்சிட்டு போய் நான் உள்ள போய் பாக்குறேன். இளையராஜாவோட ஃபர்ஸ்ட் நான் அவரை பாக்குறேன். ம். அந்த 455வது நாள் ஏதோ ஒண்ணு அந்த கரகாட்டக்காரனோட அந்த விழா, விழா. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாம் நிறைய கூட்டமா வந்து ஒரு பெரிய அவார்டு கொடுக்குறாங்க. ம். ராஜா சார் உயரத்தை விட தாண்டி இருக்கு அந்த அவார்டு. ம். அவ்வளவு பெரிய அவார்டு கொடுத்தாங்க. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஓகே. அது மிகப்பெரிய ஒரு, எனக்கு இப்ப கூட அதை மறக்க முடியாது. ம். அது பிரசாத் டீலக்ஸோட முன்னாடி ம். ம். ராஜா சார் வர்றாரு, அங்க வந்து அந்த அவார்டு கொடுக்குறாங்க. நான் அந்த பக்கம் நிக்கிறேன், ஓகே. நிறைய கூட்டம் இருக்கு. ஓகே. அப்ப அந்த மாதிரிதான் நான் என்ட்ரி ஆனேன் அந்த தேட்டருக்குள்ள. ம். அதுக்கப்புறம் அங்க வந்து வாசிக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து பாடி காட்டுவேன். ம். பாடி காட்டணும்னா எல்லாருமே நான் ஒல்லியா இருந்தா கூட இவன்ட்ட ஒரு ஞானம் இருக்கு, நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். எல்லாருமே தபலா பிரசாத்தா இருக்கட்டும், அங்க இருக்க விஜய் மேனனா இருக்கட்டும், இல்ல பெண் சுரந்தரா இருக்கட்டும், ம். நிறைய பேர் எனக்கு ரொம்ப சசியனா இருக்கட்டும், ஓகே. பேஸ் கிட்டார் சசியன், இப்படி எல்லாருமே என் மேல ஒரு பெங்கிற ம். ம். சுந்தரராஜன், நோட்ஸ் சொல்லி கொடுத்த சுந்தரராஜன், அப்படி என் மேல ஒரு அன்பா இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, அன்னையில இருந்து ஒரு ரொம்ப இன்ன வரைக்குமே நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாமே அன்பா இருப்பாங்க. ம். ம். அது மாதிரி அது ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சு அங்க இருந்துகிட்டு இருக்கக்குள்ளதான் எனக்கு இந்த நாளைய திருப்புங்கிற படம் வந்து எடுக்கிறாரு. ம். இந்த குமரேசனோட ஃப்ரெண்டு வந்து மாரிமுத்துன்னு, ம். அவர் வந்து எஸ்சிஎஸ்சி கிட்ட ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டா வேலை செய்யறாரு. ஓகே. அவரு தான் வந்து சொன்னார், தம்பி தான் பாட்டெல்லாம் வச்சிருக்க, ம். சார் அவங்க பையனை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு, ம். தம்பி அழைச்சு கொண்டு விடுவோம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் ம். அப்படின்னு அங்க அழைச்சு கொண்டு விட்டாங்க. ம். அங்க பாடி காட்டினா அதே போல வந்து அந்த வாய்ப்பு நாளை திருப்புல அப்படி கிடைச்சது லிரிக்ஸ். ம். அதுக்கப்புறம் அங்க நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அங்க ராஜா சார் ரெக்கார்டுக்கே போயிட்டு வந்துட்டு இருக்கக்குள்ள இங்கேயும் வருவேன், சார்ட்டையும் வருவேன். ம். சார்ட்டையும் வந்து அப்படியே பேசி பழகி அப்படி இருந்துகிட்டு இருந்தேன். ம். அப்பதான் எனக்கு மியூசிக் சாருக்குள்ள தான் அந்த மியூசிக் வாய்ப்பு ஒரு ஓகே. தடவை வந்து கம்போஸ் பண்ணி காட்ட சொன்னாரு. ம். அப்பயும் நான் போய் தபலா பிரசாத், நமக்கு நம்ம ராஜா ரெக்கார்டு செட்ல யாரா இருந்தாங்க எனக்கு பழக்கப்பட்டவங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து தான் கம்போஸ் பண்ணி காட்டினேன். ம். அப்ப கம்போஸ் பண்ணி காட்டின சாங் தான் அந்த தம் அடிக்கிற ஸ்டைல ஓ, பார்த்து. சூப்பர் சாங் அது. அந்த பாட்டு வந்து ம். கம்போஸ் பண்ணி காட்டினா ஒரு 3 சாங் அவருக்கு பிடிச்சி போச்சு சாருக்கு. ம். இந்த 3 ரெக்கார்டிங் பண்ணுவோமா அப்படின்னாரு. பண்ணுவோம் சார், ம். ரெக்கார்டிங்னா நம்ம அதுக்காக தானே இருக்கும். ம். இப்போ ரெக்கார்டிங் பண்ணோம், ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருந்தோம். அது எனக்கு கரெக்டா 99 வந்து பெரிய என்ன பண்ணக்குள்ள அந்த பாட்டு அந்த படத்துக்கு யூஸ் பண்ண நீ தான் மியூசிக் டைரக்டர். ஓகே. சோ அப்பவே கம்போஸ் பண்ணி வச்சிட்டீங்க. அந்த அந்த 3 சாங் தான் 3 கம்போஸ், 3 songs. சாங்ல கூட அப்ப அந்த படத்துக்கு யூஸ் பண்ண தம் அடி ஸ்டைல் தான். அப்புறம் வந்து ஒரு சாங் புதுசா தான் கம்போஸ் பண்ணோம், ம். ம். அந்த ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் தான் எடுத்தோம் அந்த சாங். ஓகே. அது மாதிரி 3 சாங் விஜய் அதில் பாடி கொடுத்தாரு, ம். ம். சூர்யா நடிச்சாரு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் டாப்ல இருக்காங்க. டாப்ல இருக்காங்க. ஆமா. அந்த மாதிரி எனக்கு அந்த துவக்க காலத்துல அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஓகே. வாய்ப்பு அமைஞ்சது. ஓகே. அந்த மாதிரிதான் என்னோட லைஃப் அந்த ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் ஆனது. ஓகே. ஸோ எதுவுமே ஒரு தெரியாத புரியாத ஒரு வயசுல அந்த தம் அடிக்கிற சாங்ஸோட மீனிங் தெரியாது, அது விஜய் அவர் தான் பாடியிருக்காரு அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. பட் அந்த சாங்ஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிறைய தடவை வந்து டான்ஸ் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங், இப்போ வரைக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். அதே மாதிரி உங்களோட அந்த அசைந்தாடும் சாங், அது வந்து என்னோட வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் அந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடிருக்கேன். ஏன்னா அந்த பாட்டுக்கெல்லாம் பெருசா டான்ஸ் ஆட முடியாது, பட் அதுக்குமே நான் வந்து டான்ஸ் ஆடிருக்கேன். அந்த பாட்டு வந்து எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும், அந்த ஜானகி வாய்ஸ், ஸோ எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மியூசிக் கொடுத்த நீங்க. ஸோ இப்போ வந்து இருக்கிற அந்த இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் கூட காம்படிஷன் நமக்கு இருக்கும், ஹெவியா இருக்கும், இப்பெல்லாம் நம்ம வந்து அந்த லெவலுக்கு திருப்பி வர முடியும் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல அது மக்கள் தான் முடிவு பண்றது, அதை நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா ஓவர் நைட்ல மக்கள் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா மக்களுக்கு பிடிக்கிற தெளிவான இசையை கொடுக்கணும்னு இருக்கேன். இன்னைய காலகட்டம் டிஜிட்டல் தானே பண்றேன், அந்த சவுண்டிங்ல எப்படி பெஸ்ட் கொடுக்க முடியும், அதுதான் நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் கொடுத்து மக்களுக்கு பயங்கரமா பிடிச்சி போச்சுன்னா மக்கள் என்ன ஓஹோன்னு சொல்ல போறாங்க. ஏற்கனவே கொண்டாடிட்டு இருக்காங்க, இன்னும் பயங்கரமா கொண்டாடுவாங்க. அதுக்கான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்பெல்லாம் வந்து மியூசிக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க, ஷோ நடத்துறாங்க, ஆடியோ லான்ச் எல்லாம் பண்றாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஏதாவது உங்களோட படங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வாய்ப்பு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கா, நடத்தலாம் பண்ணலாம் அப்படின்னு?
எனக்கு கச்சேரியே பாத்தீங்கன்னா என்னோட இது இவ்வளவு லைஃப்ல கச்சேரியே பாத்தீங்கன்னா ஒரு 5 கச்சேரி தான் நடத்திருப்பேன். ஓகே. அவ்வளவு கச்சேரி அதிகமா நான் விரும்பினது இல்ல. ஒரு கச்சேரி புதுக்கோட்டையில பண்ணேன். ஒரு 70,000 பேர் 80,000 பேர் கூட்டம் வந்தாங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கச்சேரி. அமைச்சர் திருநாகரசன் தான் தலைமை தாங்கினாரு. அந்த கச்சேரி எனக்கு மறக்க முடியாத கச்சேரி. அதே போல வந்து இப்ப இடையில வேப்பூர்ல ஒரு கச்சேரி ஒண்ணு பண்ணேன். இப்ப ரீசனா ஒரு 1 இயர் பேக். அது மக்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த ஃபோக் சாங் அதிகமா விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெலோடி கேட்பாங்க. அதுவும் இப்போ ஸ்டேடியத்துல நடத்துறோம்னா மெலோடி ஃபோக் எல்லாம் கலந்து போடலாம். பப்ளிக்கா போயிட்டோம்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஆடல் பாடல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கச்சேரி பண்ணா கூட அப்படிதான் பண்ணணும். அது மாதிரிதான் இப்போ உள்ள ட்ரெண்ட். அது பப்ளிக் போக்குள்ள தெரியும் அவங்க எதை ரசிக்கிறாங்க. பசங்க எல்லாம் ஒண்ணு ரசிக்கிறாங்க. அதான் இப்ப 90 கிட்ஸ் எல்லாம் ஒண்ணு ரசிக்கிறாங்க. 2K கிட்ஸ் எல்லாம் ஒண்ணு ரசிக்கிறாங்க. இந்த 2 ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே. பட் எப்படி சொல்றது, இப்போ 2K கிட்ஸ் வந்து ரசிக்கிறாங்க. பட் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான், ட்ரெண்டிங் தான். இவ்வளோ நாள்னா அந்த சாங் இவ்வளோ நாள் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கே கேட்டாலும் அந்த தெரியாது. ஸோ அடுத்த சாங் வந்துச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. ஸோ இப்போ எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் மேக்ஸிமம் கேட்கறது எல்லாமே அந்த 90s சாங்ஸு, நம்மளோட ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு சாங் அப்படின்னா அது எல்லாமே அந்த 90sல வந்த சாங்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி பார்வை ஒன்றே போதும்ல வந்து ஒரு பாட்டு பண்ணிருப்பீங்க, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும். அந்த சாங் எப்படி சார் கிரியேட் பண்ணி? அதான் அது இப்போ சாங் எல்லாம் முடிச்சுட்டேன். பார்வை பொதுமைக்கு படம்லாம் நம்ம ஸ்டோரி கிரி எல்லாம் முடிச்சு சாங் எடுத்துட்டு புறப்பட போறாங்க ஷூட்டிங்க்கு. அந்த நேரம் தான் இந்த சாங் ஐடியா பண்ணேன். ஒரு டைரக்டர் பாடி காட்டினேன். பசங்களுக்கு ஒண்ணு இருக்கட்டும் சார், எல்லாமே கொஞ்சம் மெலோடி இருக்கு. உடனே பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே சார் அப்படின்னு ஐடியா பண்ணி அதை பாடி காட்டினேன். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாம் அந்த பாட்டு. அது பயங்கர அந்த நேரம் பசங்க எல்லாம் ஒரு கலக்க வைக்குது. இப்ப கேட்டா கூட நல்லா தான் இருக்கு அந்த சாங். நிறைய பேருக்கு தெரியாது. அது இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு தெரியாது. சில பேர் தெரியாது. ஆனா கேட்டா நிறைய பேர். ஏன்னா இல்லங்க, இப்ப இங்க வாக்கிங் போவேன். இங்க வாக்கிங் போல அங்க ஒரு கோழி கடை இருக்கு. அந்த பையன் போட்டுட்டு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பாட்டை போட்டுட்டு ஆடுவான். ஆனா நான் தான் மியூசிக் டேரக்டர்ங்கிறது அவனுக்கு தெரியாது. அதாவது இப்போ கேக்குறவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இல்ல அப்படிதான். எங்களுக்குமே நிறைய தெரியாமலே உங்களோட சாங்ஸை நான் ரசிச்சிருக்கேன். அவ்வளோலாம் ரசிச்சிருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு ஹிட் சாங் அது எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லா சாங்குமே திருடி சொன்னீங்க. அப்புறம் அதுல காதல் பண்ணாதீங்க காதலை பண்ணாதீங்க, அதுவும் நல்லா இருக்கும். அது ஒரு பிட்டு சாங். அது கதைக்காக அப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சார்லி சாப்ளின் பண்ணேன். அதுல சும்மா சும்மா பெரிய கிட்ட இல்ல, அப்பயே பெரிய கிட்ட அது நம்ம சும்மா சும்மா. அப்புறம் முதலாம் சந்திப்பு, அவ கண்ணை பார்த்தா, அதுல எல்லா சாங் கிட்டு. அப்புறம் சுந்தரா டிராவல்ஸ், நிறைய படங்கள் இடையில ஸ்டைல்ல கூட எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். இந்த பொட்டெடுத்து வச்சு விட வேண்டிய பாட்டு இப்ப கூட அது நல்லா போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. அதுல காதலிச்சா ஆனந்தம்னு பாட்டு இருக்கும். ஸ்டைல்லயும் ஒரு 4-5 சாங் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எல்லாம் ஃபுல் ஆல்பம் கிட்டு கொடுக்கும். இப்ப அந்த மாதிரி ஃபுல் ஆல்பம் கிட்டு கொடுக்கறது இப்போ அந்த மாதிரி முடியல. நிறைய மியூசிக் டேரக்டருக்கு அந்த மாதிரி முடியல. ட்ரை பண்ணுவோம். அடுத்துக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா சார். அதாவது உங்களுக்கு வர இசை எல்லாமே இதுக்கப்புறம் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த லெவல்க்கே வந்து நீங்க திரும்பவும் கொடுக்கணும். ஆமா, லெவல் டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இப்ப எவ்வளவு பாட்டு வந்தாலும் இப்ப வந்து விடுதலையில வந்து வழிநெடுக காட்டுமல்லி பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதான் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கதையோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா பயங்கர ஹிட் ஆகிப்படுது. அது என்ன நமக்கு ட்ரெண்டுன்னு என்ன சவுண்டு தான். சவுண்டை பேஸ் பண்ணி டியூன் நல்ல டியூனா கொடுத்தா. இப்போ உங்களோட சாங்ஸ்ல ஒன்னு ரீக்ரியேட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னா அது எந்த சாங் சார் நீங்க பண்ணுவீங்க? ரீக்ரியேட் பண்ற அளவுக்கு இல்ல, நான் புதுசா நிறைய கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அந்த ரீமிக்ஸ்ங்கிற பேச்சுக்கு என்னோட டியூன்ல, ஏன்னா புதுசா நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எக்கச்சக்கமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவே அவ்வளவு இருக்கு. அது பண்றதுக்கே அவ்வளவு காலங்கள் வேணும். அப்புறம் ஏன் பண்ண சாங் எதுக்கு போய் ரிட்டர்ன் பண்ண போறோம்? அந்த மாதிரி ரீயா இந்த சாங் அடுத்து ரீமிக்ஸா எதுவுமே பண்ற ஐடியா இல்ல.